பாதாம் மற்றும் பிஸ்தா பருப்புகளை விட அதிக சத்துள்ள 7 உணவுகளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க பொதுவா பாதாம், பிஸ்தா இதெல்லாம் வெளியில போய் நம்ம வாங்கி சாப்பிடுறோம் அப்படின்னாவே அதோட விலை ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இப்ப நான் சொல்ல போற உணவுகள் எல்லாம் விலை ரொம்ப மலிவா கிடைக்கக்கூடிய உணவு வகைகள். ஆனா பாதாம் மற்றும் பிஸ்தாக்களை விட அதிக சத்துள்ள உணவுகளா இது இருக்கு. பொதுவா நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னா, விலை ரொம்ப அதிகமா கொடுத்து வாங்கக்கூடிய உணவு வகைகள்ல எல்லாமே சத்துக்கள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா அது ரொம்ப முற்றிலுமே தவறான ஒரு விஷயங்க. உண்மையான சத்து அப்படிங்கறது நீங்க சாப்பிடுற உணவுகள்ல எவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கறத தான் பொறுத்து இருக்கே தவிர, அது எவ்வளவு விலை அதிகம் கொடுத்து நீங்க வாங்குறீங்க அப்படிங்கறது அதுல முக்கியம் இல்ல. சத்துள்ள உணவுகள் அப்படின்னாவே அதுல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கணும். நீங்க சாப்பிடும் போது அது சீக்கிரமா செரிமானம் ஆகணும். ஓரளவுக்கு எல்லாராலையுமே வாங்க முடியற ஒரு விலையிலையும் அது இருக்கணும். சரி, இப்போ அந்த 7 உணவுகள் என்னென்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பாதாம் மற்றும் பிஸ்தா பருப்புகள்ல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அந்த 7 விலை குறைவான ஆனா அதிக சத்துள்ள உணவு வகைகள் என்னென்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூப்பர் ஃபுட்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. 100 கிராம் பாதாம் பருப்புல புரதம்னு பாத்தீங்கன்னா 21 கிராம் இருக்குங்க. நல்ல கொழுப்புகள்னு பாத்தீங்கன்னா 50 கிராம் இருக்கு. நார் சத்து 12 கிராம் இருக்கு. கால்சியம் 264 மில்லிகிராம் இருக்கு. இரும்பு சத்து 3.7 மில்லிகிராம் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, வைட்டமின் இ இந்த பாதாம் பருப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. 100 கிராம் பிஸ்தா பருப்புல புரதம் 20 கிராம் இருக்குங்க. நல்ல கொழுப்புகள் 45 கிராம் இருக்கு. நார் சத்து 10 கிராம் இருக்கு. கால்சியம் 105 மில்லிகிராம் அளவு இருக்கு. இரும்பு சத்து 3.9 மில்லிகிராம் அளவு இருக்கு. பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இது ரெண்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டுமே ரொம்பவே நல்ல உணவுகள் தாங்க. ஆனா நீங்க அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அதுல ஊட்டச்சத்துக்கள் அதிகமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. நடுத்தர வகையில இருக்கு. இப்ப நான் சொல்ல போற அந்த 7 உணவுகளுமே நீங்க ₹1 செலவு பண்ணாலும் அந்த ₹1 எவ்வளவு உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கணுமோ அது நியாயமாக கிடைக்கக்கூடிய வகையில இருக்கும். இந்த பாதாம் மற்றும் பிஸ்தா பருப்புகளை விட அதிக புரதம் இருக்கு, கால்சியம் இருக்கு, இரும்பு சத்து இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, வைட்டமின்களும் இருக்கு. அதிகமான ஊட்டச்சத்து இருக்கிற உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோழியோட ஈரல். இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் நீங்க சாப்பிடக்கூடிய பாதாம், பிஸ்தா, நல்ல காய்கறிகள் அது எல்லாத்தையுமே விட இதுல ரொம்ப அதிகமாவே ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. 100 கிராம் கோழி ஈரல்ல 26 கிராம் புரதம் இருக்கு. இதோடைய அளவு பாத்தீங்கன்னா பாதாம் மற்றும் பிஸ்தா பருப்புகளை விட அதிகம். இரும்பு சத்து 9 மில்லிகிராம் அளவு இருக்கு. பாதாம் மற்றும் பிஸ்தா பருப்பை விட 2 மடங்கு அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோழியோட ஈரல்ல வைட்டமின் B12, வைட்டமின் ஏ இது ரெண்டுமே அதிக அளவுல இருக்கு. ஜிங்க், ஃபோலேட், செலினியம் இது மூன்றோட அளவுமே கூட ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. இந்த கோழியோட ஈரல் நீங்க சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய ரத்தம் அதிகரிக்குது, உங்க உடலுக்கு சக்தியை கொடுக்குது, உங்க மூளையோட செயல்பாட்டை இது அதிகரிக்குது. மொத்தத்துல உங்க உடம்ப நல்லா உறுதியாக்குது. இந்த கோழி ஈரலை நீங்க சமைக்கும் போது நிறைய இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, மிளகு, சீரகம் இது எல்லாமே சேர்த்து சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா சுவையா இருக்கும். அடுத்த உணவு என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த உணவு எதுன்னு பாத்தீங்கன்னா மத்தி மீன். இந்த மத்தி மீன்ல கால்சியம் அதிகமா இருக்குங்க. இந்த மீனோட அளவு சிறியதா இருந்தாலும் இதுல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவே அதிகம். இதுல புரதம் அதிக அளவுல இருக்குங்க. இந்த மத்தி மீன்ல இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் பிஸ்தா பருப்பு மற்றும் பாதாம் பருப்பு இது ரெண்டுத்தையும் விடவே ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த மீனோட முள் ரொம்பவே மெல்லியதா இருக்கிறதுனால இதுல கால்சியம் அளவு ரொம்ப அதிகமா இருக்கு. முக்கியமா இதுல வைட்டமின் டி அதிக அளவுல இருக்கு. இந்த 2 பருப்பு வகைகள்லயுமே அது கிடையாது. இந்த மத்தி மீன்களை நீங்க சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய இதயத்திற்கு அது ரொம்பவே நல்லது. உங்களுடைய மூளை நல்லா ஷார்ப்பா இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல நல்ல கவனம் செலுத்த முடியும். இந்த மத்தி மீன் உங்களுடைய எலும்புகளுக்கு நல்ல ஒரு உறுதித்தன்மையை கொடுக்குது, எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இந்த மத்தி மீனை வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சீரகம், மிளகு, கருவேப்பிலை, நல்லெண்ணெய் கூடவே கொஞ்சம் புளியும் சேர்த்து நீங்க குழம்பா வச்சு சாப்பிடலாம். அடுத்த அற்புதமான உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா இறால்.
இதுல பாதாம் மற்றும் பிஸ்தா பருப்பை விட அதிக அளவுல புரதம் இருக்குங்க. 100 கிராம் இறால்ல 24 கிராம் அளவு புரதம் இருக்கு. இதுல வைட்டமின் B12 அதிகமா இருக்குங்க. கொழுப்பு ரொம்பவே குறைவா இருக்கு. உங்க உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய செலினியம் இதுல அதிக அளவுல இருக்கு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இந்த இறால இருக்கு. இந்த இறால சாப்பிட்டுட்டே வரும்போது உங்களுடைய தசைகளை சீரமைக்கிறதுக்கு இது உதவியா இருக்கு. அடுத்த உணவு முட்டை. முட்டையிலையும் பாதாம் மற்றும் பிஸ்தா பருப்புகளை விட அதிக அளவுல புரதம் இருக்கு. வைட்டமின் டி இருக்கு, வைட்டமின் B12 இருக்கு, ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்கு. ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 முட்டை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னாவே காலையில இருந்து இரவு வரைக்கும் உங்க உடலுக்கு தேவைப்படுற அந்த சக்தியை இந்த முட்டை கொடுக்குது. முட்டையை நீங்க வேக வச்சு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா புர்ஜி செஞ்சு கூட சாப்பிடலாம். இதை சமைக்கும் போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நீங்க சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லது. அடுத்த உணவு சைவ உணவு தாங்க, அதுதான் எள்ளு. இந்த எள்ளுல தாதுக்கள் நிறைய இருக்குங்க. உங்களுக்கு சைவ உணவுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த தாதுக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ரொம்பவே அதிக அளவுல இருக்கு. இந்த எள்ளுல 975 மில்லிகிராம் அளவு கால்சியம் இருக்கு. இந்த அளவு பாதாம் பருப்பை விட 4 மடங்கு அதிக அளவுல இருக்கு. இரும்பு சத்து 14 மில்லிகிராம் அளவு இருக்கு. இந்த அளவு பிஸ்தா பருப்பை விட 3-4 மடங்கு அதிக அளவுல இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஜிங்க் அதிகமா இருக்கு, நல்ல கொழுப்பு அதிகமா இருக்கு. உங்களுடைய எலும்புகளோட உறுதித்தன்மைக்கு இந்த எள்ளு ரொம்பவே நல்லதுங்க. உங்களுடைய முடியோட ஆரோக்கியம், சருமம், ரத்தம், எதிர்ப்பு சக்தி இது எல்லாமே இந்த எள்ளு சாப்பிடும் போது உங்களுக்கு அதிகரிக்குது. இந்த எள்ளை நல்லா வறுத்துட்டு அது கூடவே உளுத்தம் பருப்பும் நீங்க வறுத்துட்டு காஞ்ச மிளகாய், உப்பு இதெல்லாமே சேர்த்து நீங்க பொடிச்சு வச்சீங்கன்னா அதுல நீங்க இட்லி பொடியாவும் உபயோகிக்கலாம், சாதத்தோடவும் சேர்த்து நீங்க சாப்பிடலாம். இந்த எள்ளு பொடி ரொம்பவே சுவையா இருக்கும். அடுத்த உணவு வேர்க்கடலை. தாவரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய புரதம்னு பாத்தீங்கன்னா இந்த வேர்க்கடலையில அதிகமா இருக்குங்க. 100 கிராம் வேர்க்கடலையில 25-26 கிராம் அளவு புரதம் இருக்கு. இது பாதாம் பருப்பை விட அதிகங்க. பாதாம் பருப்புல 21 கிராம் அளவு புரதம் இருக்கு. வைட்டமின் இ இருக்கு, ஃபோலேட் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, எல்லாராலையுமே ரொம்பவே எளிதா வாங்கக்கூடிய விலையில இந்த வேர்க்கடலை கிடைக்குது. வேர்க்கடலைய நீங்க வேக வச்சு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை சட்னி செஞ்சு சாப்பிடலாம். வேர்க்கடலை சட்னியா செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா வேர்க்கடலையை வறுத்துட்டு அது கூடவே கொஞ்சமா புளி சேர்த்துட்டு உப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாமே சேர்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் பூண்டும் சேர்த்துக்கோங்க. இதை அரைச்சி சட்னியா சாப்பிட்டீங்கன்னா சுவையா இருக்கும். 7வது உணவு உங்களுடைய எலும்புகளை ஆரோக்கியமா வைத்து கொள்ளக்கூடிய கேழ்வரகு. கேழ்வரகை நீங்க கஞ்சி மாதிரி செஞ்சுட்டு காலை வேளையில குடிச்சிங்கன்னா ஒரு நாள் முழுவதுமே நீங்க நல்லா சுறுசுறுப்பா இருப்பீங்க. இந்த கேழ்வரகுல 344 மில்லிகிராம் அளவு கால்சியம் இருக்குங்க. இது பாதாம் பருப்பை விட அதிகமா இருக்கு. இந்த கேழ்வரகுல இரும்பு சத்து இருக்கு, நார் சத்து அதிகமா இருக்குங்க, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. கேழ்வரகை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய எலும்புகள் உறுதியா இருக்கும், உங்க உடம்புல ஜீரணம் நல்லா நடக்குதுங்க, உடலுக்கு சக்தியும் கிடைக்குது. ராகியை நீங்க கஞ்சி செஞ்சு சாப்பிடலாங்க, அப்படி இல்லைன்னா களி மாதிரி செஞ்சுட்டு மோர் கூட சாம்பார் கூட எல்லாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம 7 உணவுகள் பார்த்தோம் இல்லைங்களா? கோழியோட கல்லீரல், மத்தி மீன், இறால், முட்டை, எள். இந்த எள்ளுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வெள்ளை எள்ளும் சாப்பிடலாம், கருப்பு எள்ளும் சாப்பிடலாம். வேர்க்கடலை, கேழ்வரகு, இந்த உணவுகள் எல்லாமே நம்ம காலகாலமா சாப்பிட்டுட்டே வர உணவுகள் தாங்க. இது எதுவுமே புதுசா ஒரு 10 வருஷமாவோ இல்ல ஒரு 15 வருஷமாவோ கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய உணவு வகைகள் கிடையாது. இந்த ஒவ்வொரு உணவுமே உங்களுக்கு இந்த பாதாம் மற்றும் பிஸ்தா பருப்புகளை விட அதிக அளவுல ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு. முக்கியமா புரதம், இரும்பு சத்து, கால்சியம், வைட்டமின்கள், ஒமேகா 3 இதெல்லாமே கிடைக்குது. இதெல்லாமே பாதாம் மற்றும் பிஸ்தாக்களை விட அதிக அளவுல இருக்கு. நீங்க தினமும் சாப்பிடுற சாப்பாட்டுல இப்ப நான் சொன்ன 7 உணவுகள்ல ஏதாவது 2 சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னாவே உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், நீங்க நல்லா ஆக்டிவா இருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும். எப்போதுமே நம்ம உடம்புக்கு தேவைப்படுற நல்ல உணவுகள் எல்லாமே எங்கேயோ இருந்து கிடைக்கக்கூடியது இல்லைங்க, நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் தான். ஆனா அது எது எது அப்படிங்கறத நமக்கு சரியா தெரியாததுனால நம்ம ஏதோ சாப்பிடுறோம். இப்போ இது வரைக்கும் நீங்க புரியாம சாப்பிட்டிருப்பீங்க இல்லைங்களா? இனிமேல் புரிஞ்சு சாப்பிடுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்க லைக் பண்ணுங்க.
இந்த காணொளி உங்களுக்கு பயன்படுற மாதிரியே உங்களுடைய அன்பானவர்களுக்கோ, உறவினர்களுக்கோ, நண்பர்களுக்கோ பயன்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.